ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நமது பிஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்லாம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வரன் தேடணும் அப்படின்னா தெரிஞ்சவங்க மூலியமாகவோ இல்லை உறவினர்கள் மூலியமாகவோ யாருக்காவது பெண் இருக்காங்களா இல்லை பையன் இருக்கானான்னு கேட்டு தெரிஞ்சு பிறகு அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுப்போம். அதுக்கப்புறம் என்ன வந்தது அப்படின்னா புரோக்கர் மூலியமாகவும் பெண் பார்க்கும் படலங்கள்லாம் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போலாம் புரோக்கர்ஸ் இருக்காங்களா அப்படின்னே தெரியல. இப்போ சமீப காலமாகவே எல்லோருமே மேட்ரிமோனியில் போய் பதிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது மூலியமாக தான் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டுமே அவங்களுக்கு உண்டான வரன்களை தேடுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ ஏஐ மூலியமாகவே மனைவி கிடைக்குதாம். என்னப்பா இது புதுசாக சொல்கிற, ஏஐ அப்படி இப்படின்னா என்ன அப்படிங்கிறீங்களா? ஒருத்தர் ஏஐ மூலியமாக மனைவியை கண்டுபிடிச்சிருக்காராம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்ப்பா. ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் அது மூலியமாகத்தான் மனைவியை கண்டுபிடிச்சிருக்காராம். இது எல்லாருமே 90s கிட்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரஷ்யாவை சேர்ந்த 23 வயது வாலிபர். இவர் பேர் அலெக்சாண்டர் ஜாதன். இவர் சாஃப்ட்வேர் டெவலப்பராம். டிண்டரில் மோசமான ப்ரொஃபைல்களை தவிர்ப்பதற்காக ChatGPT அதுக்கப்புறம் ஏஐ போர்டுகளை பயன்படுத்தியிருக்காரு. இதன் மூலியமாக ஒரு வருடத்தில் சுமார் 5000 பெண்களை சந்திச்சிருக்காரு. இந்த செயல்முறையில் ஏஐ சோலிமுட் அப்படிங்கிற கரீனா இம்ரானோவ்னா அப்படின்ற ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சதாக தெரிவிச்சிருக்காரு. இதை ரஷ்ய செய்தி நிறுவனம் RIA அப்படின்ற நோவல்டி செய்தி மூலியமாக நமக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருக்காங்க. அலெக்சாண்டர் ஜாதன் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏஐ சாட்பாட்டில் நான் எப்படி தொடர்பு கொள்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ChatGPTக்கு கொடுத்துருவாராம். இந்த ப்ரோக்ராம் பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. அதனால் ஆரம்பத்தில் பல சிக்கல்களை சந்திச்சிருக்காரு. இவரை போலவே பல பெண்களுடன் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு அந்த ஏஐ போட்டை இவர் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. முதல் கட்டமாக ஏஐ போட் மோசமான பொருத்தங்களை தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஏஐ தொழில்நுட்பம் அவரை போலவே டேட்டிங் செய்கிற சைட்டில் ஃபஸ்ட்டு பேச்சுக்களை தொடங்குமாம். இந்த கட்டமைப்பு என்ன செய்யும்னா, சந்திக்கும் முதல் நாள் வரை எந்த ஒரு முடிவு செய்வதாக இருந்தாலுமே ஒரு பெண்ணுக்கு பிடித்தமான ப்ரப்போஸ் செய்வாங்கள்ல, அதை கூட இந்த ஏஐ பாட் தான் உதவுமா. எந்த பெண்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது எல்லாமே ஃபில்டராகவே வைத்திருக்கு அப்படின்னு ஜாதன் சொல்கிறாரு. இது அந்த கூடிய விரைவிலேயே ஜாதன் நிஜ வாழ்க்கையிலையும் கரீனா அப்படிங்கிற பெண்ணை சந்திச்சிருக்காராம். அவருடைய இப்போ கடித பரிமாற்றத்தோடு இல்லாமல் ஏஐ தளத்திலையும் பயன்படுத்தியிருக்கார். இருவருமே நேரில் சந்தித்த போது இந்த திருமணம் சாத்தியம் அப்படிங்கிறதவே அவர் உணர்றாராம். இப்பொழுது அவங்களுடைய உறவுகள் சீராகவும் வலுவாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறாரு. இந்த நியூரல் நெட்வொர்க் தான் அந்த பெண்ணுடன் எங்கே செல்லணும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே அதுதான் அவருக்கு வழங்கிக்கிட்டு இருக்குதாம். இப்போல்லாம் நேரில் போய் பெண்களை பார்த்து மனம் முடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் சிரமமாகி போயிடுச்சு. இந்த ChatGPT மூலியமாக இவங்களுக்கு பெரும்பாலான சிரமங்களை குறைக்கதாம். தங்களுக்கு தகுதியான மணப்பெண் அல்லது மணமகன்களை பற்றிய விவரங்களை இந்த தளங்கள் மூலியமாகவே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதியளிக்கிறார் ஜாதன். ஜாதன் போலவே இந்த பல மக்கள்கள் பொருத்தமான ஜோடியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த தளங்களை ஊக்குவிச்சிட்டு வர்றாங்களாம்ப்பா. இனி என்னப்பா, பெண் தேடுற வேலை கஷ்டம் இல்லை. இந்த ChatGPT மூலியமாகவே பெண்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கப்பா. மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. நன்றி, வணக்கம்.